வர்தா புயல் சேதங்களை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று தமிழகம் வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சஞ்சீவிடம் கேட்கலாம். சஞ்சீவி, மத்திய குழு எப்பொழுது வருகிறது, அதன் பயண திட்டம் குறித்து சொல்லுங்க. மகேஷ், தமிழகத்தின் வட மாவட்டங்களில் குறிப்பாக காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய மாவட்டங்களில் இந்த மாதம் 12ஆம் வீசிய வர்தா புயல் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது என்று கூற வேண்டும். இந்நிலையில் சென்ற வாரம் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் டெல்லி சென்று பிரதமரை சந்தித்து இந்த வர்தா புயலுக்காக 22,500 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து மத்திய குழு, அதாவது உள்துறை இணைச் செயலாளர் பிரவீன் வசிஷ்டா தலைமையிலான 8 பேர் கொண்ட மத்திய குழு இன்று இரவு சென்னை வருகிறது. இந்நிலையில் நாளை தினம் முன்னதாக தமிழக முதலமைச்சர் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகளை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், குறிப்பாக துறை ரீதியாக ஒவ்வொரு துறையாக, குறிப்பாக மின்சாரத்துறை, வேளாண்மை துறை, சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல துறைகள் சார்பாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் முதலாவதாக துறை ரீதியாக ஏற்படுத்தக்கூடிய பாதிப்புகளை பற்றி அந்தந்த துறையுடைய அதிகாரிகள் முதலாவதாக பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் கொடுப்பார்கள். அதை சேர்ந்த தகவல்களை கொடுப்பார்கள். இதனைத் தொடர்ந்து ஒரு ஆடியோ வீடியோ கிளிப், குறிப்பாக ஒளியும் ஒளியும் காட்சி ஒன்று போட்டு காட்டப்படும். குறிப்பாக அந்த நேரத்தில் தொலைக்காட்சிகளில் வந்த செய்தி தொகுப்புகள், அதே போல நேரடி காட்சிகள் உள்ளிட்ட படங்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்டது அவர்களுக்காக காண்பிக்கப்படும். இதனைத் தொடர்ந்து பிற்பகலுக்கு மேல் கள ஆய்விற்கு செல்வார்கள். குறிப்பாக நாளை தினத்தை பொறுத்தவரை சென்னை மற்றும் காஞ்சிபுரத்தின் ஒரு சில பகுதிகளுக்கு மத்திய குழு பார்வையிட செல்கிறது. இதனைத் தொடர்ந்து நாளை மறுநாள் மற்றும் 30ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மாவட்டத்திற்காக பாதிக்கப்பட்டவர்கள், குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த வர்தா புயல் கடந்து சென்றதிலிருந்து அதிகபட்சமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் 2 நாட்கள், குறிப்பாக 29ஆம் தேதி மற்றும் 30ஆம் தேதி நேரடியாக திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சென்று கள ஆய்வில் இந்த மத்திய குழு ஈடுபட உள்ளது. இதனைத் தொடர்ந்து ஏற்கனவே தமிழக வருவாய்த்துறை அதிகாரிகள் சார்பாக, குறிப்பாக மாவட்ட ஆட்சியர்கள் சார்பாக ஏற்கனவே ஒரு தகவல், குறிப்பாக ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களை பற்றி ஒரு தகவல் அறிக்கை தயாராக உள்ளது. அதே போல அந்த தகவல் அறிக்கையும் மத்திய குழுவிடம் கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் மத்திய குழு இந்த கள ஆய்வின் படியும் இங்கு பார்த்த பல விஷயங்கள், குறிப்பாக ஒளியும் ஒளியும் காட்சி உள்ளிட்ட காட்சிகளை பார்த்து மத்திய குழு சார்பாக ஒரு அறிக்கை தயார் செய்யப்படும். இந்நிலையில் ஒட்டுமொத்தமாக தமிழக வருவாய்த்துறை சார்பாக கொடுக்க அறிக்கை, அதே போல மத்திய குழு எழுதக்கூடிய அந்த அறிக்கை இரண்டையும் மையமாக வைத்து இறுதியாக மத்திய குழு ஒரு அறிக்கையை தயார் செய்து உள்துறை அமைச்சரிடம் கொடுக்கும். அதுக்கு பிறகு எந்த அளவிலான நஷ்டஈடு வழங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் முடிவு செய்யும். மகேஷ், இன்று சென்னை வரவுள்ள மத்திய குழு குறித்த உங்களுடைய கூடுதல் தகவல்களுக்கு நன்றி சஞ்சீவி.